அதாவது நீங்க வந்து தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்துடைய மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு போற சோழன் எக்ஸ்பிரஸை இங்க தஞ்சாவூர்ல மறிச்சு ஒரு 300க்கும் மேற்பட்டதை வந்து இது ஒன்றிய அரசை கண்டித்தும் கர்நாடக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவங்க சொல்ற மிக மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இப்ப காவிரியின் குறுக்கே நடுவர்மன்ற தீர்ப்பின்படி இந்த தண்ணி வந்துட்டு இருக்கு. அது அந்த உபரி தண்ணி, அதாவது அங்க உள்ள அணைகள் அனைத்து நிரம்பி உபரி தண்ணி தான் இப்ப தர்றாங்க. அந்த உபரி தண்ணியும் தடுக்கிறதுக்காக இந்த கர்நாடக அரசும் ஒன்றிய அரசும் வந்து அந்த இது காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அவங்க அந்த அரசியல் ரீதியா அது வந்து அதை பயன்படுத்திக்க பாக்குறாங்க. ஏன்னா கர்நாடக அரசு வந்து உபரி நீரையும் இந்த தடுக்க முயற்சி அணை கட்டினால் தமிழகம் வந்து சோமாலியாவாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிரும். எனவே நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமா இந்த அணை கட்டுறதை தடுத்து போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபடுவோன்றாங்க. இந்த ஒன்றிய அரசும் கர்நாடகத்தில் அரசியல் பண்றதுக்காக அவங்களும் சாதகமான இது பண்றாங்க. அதனால இப்ப இந்த வரைவு திட்ட அறிக்கை வந்து அவங்க தயார் பண்றதுக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததா தான் இந்த மாநில தலைவர் பழனியப்பன் வந்து சொல்றாரு. ரொம்ப கடுமையான போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டாங்க. அவங்க இந்த காவிரியின் குறுகே மேகதாது பகுதியில் அணை கட்டினால் இந்த ஒட்டுமொத்தமா தமிழக விவசாயமே அழிஞ்சிடும், இந்த பாலைவனம் ஆயிடும். அதனால நாங்க எக்காரணத்தை கூட அனுமதிக்க மாட்டோம். அடுத்தடுத்து வணிகர்கள், மற்ற விவசாயிகள் சங்கங்கள், மாணவர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த காவிரி நீர் வருவதை தடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாய சங்கம் வந்து தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.